ஒரு நபர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கிறாரு. 10வது மாடியில் இருக்க அவருடைய அப்பார்ட்மெண்ட். அந்த பால்கனியில் நின்றுட்டு அப்படியே ரொம்ப சோகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய யோசனைகள் மனசில் போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் நின்றுட்டுருக்காரு. அந்த சூழ்நிலையில் கீழே இருந்து ஒரு நபர் வந்து அவரை மேலே எட்டி பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஜோயல், இங்கே பாரு, உன்னோட பையன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆயிட்டான், அவனுக்கு ஸ்கூலில் டிசி கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி கத்தி பேசினார். ஸோ இதை கேட்ட உடனே அவர் இன்னும் டிப்ரெஷன் ஆகிட்டார். ஆல்ரெடி 1008 பிரச்சனை, இதில் இன்னொரு பிரச்சனை வேற கூடன்னு சொல்லிட்டு ஒன்றுமே யோசிக்கல. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருடைய 2 கால்களையும் எடுத்து வெளியே போட்டுட்டாரு. அதாவது அவர் மேலேருந்து என்ன செய்ய போகிறாரு, ஜம்ப் பண்ண போகிறாரு. அந்த 10வது மாடியிலேருந்து கீழே வராரு. சீக்கிரமாக வந்துடுவார். நான் வந்து இப்போ ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு வந்து கதையை சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ அப்படியே மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்காரு. 7வது மாடிக்கிட்ட வராரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, எனக்கு பையனே இல்லையே அப்படின்னு யோசனை வருது. அப்போ வந்து அவர் யார்கிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வராரு. 5வது மாடிக்கிட்ட வந்துட்டாரு. 5வது மாடிக்கிட்ட வரும்போது அவருக்கு ஞாபகம் வருது, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே கீழே வராரு. இப்போ 3வது மாடிக்கிட்ட போறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, அவருடைய பெயர் வந்து ஜோயிலே கிடையாது, அவருடைய பெயர் வந்து ஜார்ஜ். அப்புறம் வந்து அவர் ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்மளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை கேள்வி கேட்குறோம், எதுவுமே பண்ணாமல் இருந்துடுறோம். வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பகைஞ்சர் மாதிரி அவரை நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு வசனத்தின் மூலமா பேசினாலோ இல்லை யார் மூலமாவது பேசினா அப்போ கூட நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா கடினப்படுத்திக்கிட்டே தேவையில்லாத முடிவுகளை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்.